இந்த வருடத்தோட மெட்ரிகுலேஷன் இன்டேக் புதுசா வந்து பிள்ளைங்க செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதோட ரைவ்-ஒன் ப்ராசஸ பத்தி ஒரு முக்கியமான தகவல் அல்லது அறிவிப்பு நண்பா. அது எனக்கு தெரியும். நெறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப மட்டும் இல்ல. ஒவ்வொரு வருடமும் இந்த மெட்ரிகுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகள் நெறைய இருக்குல்ல. ஸோ அதற்கு உண்டான கருத்துக்கள் நெறைய இருக்கும். உடனே கமெண்ட் பாக்ஸ்க்கு போயிறாதீங்க. முதல்ல இந்த காணொளிய முழுமையாக பார்த்துருங்க. ஏன்னா இந்த தகவல் வந்து மாணவர்கள்கிட்டயும், பெற்றோர்கிட்டயும் கண்டிப்பாக வந்து போய் சேர்க்க வேண்டியது நண்பா உங்களோட கடமை. எதிர்பார்ப்புகள் நம்ம அப்புறமேல வச்சுக்கலாம். நான் அத பத்தியும் பேசுறேன். ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் இது 3வது ஆண்டாக மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்க அதாவது லயா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்கல. அவங்களும் வந்து ரைவ்-ஒன் போடுவாங்க. நாமளும் நமது சார்புல வந்து அந்த டாட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி மிஸ்டர் சண்முகமுக்கன் பிரதமரின் சிறப்பு செயல்பிரிவு அதிகாரி அவர் மூலியமாக வந்து சப்மிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். இப்ப 3வது ஆண்டு போன ஆண்டுகள் வந்து 222 மாணவர்கள் சப்மிஷன் வந்து குடுத்திருந்தாங்க. சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 80லிருந்து 50 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல 36 கிடைக்காத மாணவர்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவரின் உதவியின் மூலியமாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வருடமும் கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ராசஸ் நிறைய பெற்றோர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கொடுத்த உறுதிமொழி நிச்சயமாக எல்லா வாய்ப்புகளுக்கும், எல்லா கதவுகளையும் உங்களோட சார்பாக நாங்களும் தட்டுறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்கோம். பிள்ளைங்க சரியான பாதையில நல்லா படிச்சு வந்தா போதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரைவான் பிள்ளைங்களா, நீங்க வந்து உங்களோட இதுலயே வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ தெளிவாக சப்மிட் பண்ணிருங்க. நம்பர் 1. 2வது நாமளும் வந்து உங்களோட டாட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணி ஆ எங்களோட சார்புல பிரதமரின் அலுவலகத்தின் மூலியமாக அந்த ஒரு சப்மிஷனும் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். ஸோ அதோட கூகுள் ஃபார்ம் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி எனக்கு புலனம் பண்ணி தனிப்பட்ட கேட்கறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதுல இருக்க நிறைய மெசேஜஸ் வந்து சம்டைம்ஸ் நான் லேட்டா ரிப்ளை பண்ணியிருக்கேன். அன்றைக்கே காட்டினல 1000 மெசேஜ்க்கு மேல இருக்கு அப்படின்னு. ஸோ மேல பயோல லிங்க் இருக்கு அல்லது டாக்டர் சஞ்சயோட பயோ லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க ஆக்சுவலி அந்த குரூப்ல பூந்துட்டீங்கன்னா அங்க ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் ஸோ டக்கு 5 வரைக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கரெக்டா பார்த்து அதோட சப்மிஷனை கொடுத்துருங்க. நேர்மையாக வந்து ஃபில் அப் பண்ணுங்க. இதனால ஏன் நேர்மையாக ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 3வது விஷயம் ஏன் வந்து ஆக்சுவலி சிலருக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசல. என்னோட டாட்டா படி பிகாஸ் ஒரு 8000 மாணவர்கள் இந்த வருடம் எங்களோட வழிகாட்டுதல இருக்காங்க. அதுல ஏறக்குறைய ஒரு 500 மாணவர்கள் வந்து எங்களோட வழிகாட்டுதல் மெட்ரிகுலேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 10 மாணவர்களுக்கு வந்து யாருமே கிடைக்கல அப்படின்னு என்னோட டாட்டால வரலைங்க. ஓகே. சில பேருக்கு இருந்துச்சு பிகாஸ் அவங்க வந்து மூல ரிவிஷன் ஆஃப் ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா? அதன் மூலியமாக மேபி வந்து விடுபட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக ரைவன் வந்து உங்களோட சார்பில் நிச்சயமாக சப்மிட் பண்ணுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இது குறிப்பாக வந்து 7A, 6A இந்த மாதிரி மாணவர்களுக்கும் விடுபட்டது. நான் தெளிவுபடுத்திடுறேன். அதாவது இது வந்து ரிசல்ட் மட்டும் பார்க்கல பிள்ளைங்களா. அஃப்கோர்ஸ் நீங்க படித்த பள்ளி உங்களோட குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து வந்து அதான் நான் தகுதினா பிள்ளைங்களா நீங்க ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே தகுதி பெற்ற மாணவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. யூ டிசர்வ் த பெஸ்ட் கண்டிப்பாக. பட் இந்த இடத்துல வந்து அதை மட்டும் மெட்ரிகுலேஷன் வந்து கிளாசிபிகேஷன்ல வைக்கல. ஓகேங்களா? அதோட கிரைட்டீரியால வந்து கண்டிப்பாக குடும்ப சூழ்நிலையிலிருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் போன வருடம் ஐ திங்க் 4A 5A பெற்ற மாணவர் அவங்க அப்பா வந்து ஓகே அதனாலே வந்து அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அஸ்பெக்ட் அதுல வந்து கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக உங்களோட ரைவன் கண்டிப்பாக போட்டுருங்க. அண்ட் இஃப் யூ ஸ்டில் ஃபீல் யூ டிசர்வ் உங்களுக்கு கிடைக்கல உங்களோட குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் குரூப்ல இருக்க அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தெளிவாக அந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அனுப்புங்க. எங்களோட சார்பில் அந்த முயற்சிகளை உங்களுக்காக நிச்சயமும் இந்த வருடமும் தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக கிடைச்சிடும் அப்படின்ற நான் உறுதி கொடுக்கறதுக்கு அந்த பவர் என்கிட்ட இல்லை பிள்ளைங்களா. ஆனா அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் உங்களுக்காக நிச்சயமாக நான் எடுப்பேன் அப்படின்ற உறுதி கொடுக்குற அந்த ஒரு தெம்பு இருக்கு. கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஒரு மாசமா. பட் கண்டிப்பாக அதை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து நிச்சயமாக எடுப்பேன். உதவுறதுக்கும் நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து எல்லா சார்புல இருந்தும் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க. எல்லா சார்புல இருந்தும் இந்திய பிரதிநிதிகள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தாங்க நினைக்கிறாங்க. எல்லா சார்புல இருந்தும். மாற்று கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் நம்ம உள்ளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யும். இதுக்கு தீர்வு இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்வு இருக்கு. அதை நம்மளோட பிரதிநிதிகள் வந்து பார்த்துக்கணும். ஐ திங்க் பவர் அவங்க கையில தான் இருக்கு. அல்லது பொறுப்பு அவங்க கையில தான் இருக்கு. தீர்வு அவங்க பார்க்கட்டும். உண்மையான தீர்வு எப்ப அப்படின்னா நம்ம பிள்ளைங்களா நல்லா படிச்சு வந்து முடிவு எடுக்கிற இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப நண்பா அதுதான் தீர்வு. ஓகேங்களா? கேட்கிற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு மாறணும். எல்லா பிள்ளைங்களும் நல்லா கண்டிப்பாக படிச்சு சரியான பாதையில வரணும். சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும். இதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் எங்க இருக்கோ அதை வந்து உங்களுக்கு கதவுகளை தட்டி கொடுக்கிறது மட்டுமல்லாமல் அந்த பாதையில இது 4வது ஆண்டு கண்டிப்பாக நடந்து வருவோம் நண்பா. ஓகே. ஸோ இந்த தகவல் மெட்ரிகுலேஷன் ரைவான் பத்தி கண்டிப்பாக வந்து யார் யாரெல்லாம் டிசர்விங் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பரவலாக வந்து பகிர்ந்துக்குங்க. எதிர்பார்ப்புகள், கருத்துக்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த காணொளிய அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி டைவர்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம இதுலயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து அந்த கல்வி பாதையில, எதிர்கால பாதையில வந்து
வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்த, "நண்பா என்கிட்ட மட்டும் குடுத்துறாதீங்க. அது நமது பொறுப்பு" அப்படின்னு நான் வந்து மறுபடியும் இந்த வருஷம் பூரா சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஓகே. இப்ப நம்ம வழிகாட்டுவோம். எதிர்காலத்த அவங்க வழி நடத்துவாங்க நம்மளோட பிள்ளைங்க. அப்ப எல்லாமே நிச்சயமாக சத்தியமாக மாறும். ஓகே. ஸோ காணொளிய வந்து பரவலாக பகிர்ந்துக்குங்க. சுடமேட்டோட லிங்க் வந்து மேல என்னோட பயோல இருக்கு அல்லது டாக்டர் சஞ்சயோட பயோல இருக்கு. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன். என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத